வெல்கம் பேக் டு கிரிஷ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிஆரோட ஃபார்மேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கம்ப்ளீட் ஃபார்மேட்ஸ் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே புக்கில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறது இல்லை. பட் இம்பார்ட்டண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இதில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ். ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் டிப்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேசேஜ் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கொஷின் ரீட் பண்ணிவிட்டு எந்தெந்த கொஷின்லாம் ஆஸ்க் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேராகிராஃப் வந்துட்டு படிக்க போங்க. ஓகே, ஸோ அப்படி படிக்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்குற கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் எங்கே இருக்குது, அதை வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிறீங்க, அதாவது ஃபஸ்ட்டு பேராகிராஃப் படிச்சுட்டு அப்புறம் கொஷினுக்கு வரீங்க அப்படின்னா திரும்ப கொஷின் படிச்சுட்டு மறுபடியும் பேராகிராஃப் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டபுள் தி ஒர்க் இருக்கும் அண்ட் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸாம் ஹாலில் எப்படிலாம் டைம் சேவ் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்த்துக்கணும். ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்சிவ் வரும்போது கொஷின்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பேராகிராஃப் படிக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இது வந்துட்டு எப்போ பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் வந்துட்டு இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது பேராகிராஃபை படிக்கிறது அண்ட் கொஷின்ஸ் படிக்கிறது, ஓகே எங்கே இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ லெட்டர் கேட்கலாம், ப்ரெஸ்ஸஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்லை பேராகிராஃப் ரைட்டிங் கேட்கலாம், இல்லை ஸ்டோரி ரைட்டிங் கேட்கலாம். ஓகே, ஸோ புக்கில் இருக்கிறது தான் கேட்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக 11th 12th சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷில் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எழுதுறது, எக்ஸ்ட்ராவாக எழுதுறது, அதெல்லாம் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லெட்டரோட ஃபார்மேட் பார்க்குறோம். லெட்டரோட ஃபார்மேட் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்டர் அட்ரஸ். சென்டர் அட்ரஸ்னா என்ன அப்படின்னா யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட அட்ரஸ். இப்போ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா அப்போது என்னோட அட்ரஸ் வந்துட்டு இங்கே வரும் அண்ட் உங்களோட அட்ரஸ் வந்துட்டு இங்கே வரும். அட்ரஸி யார் அப்படின்னா நீங்கள் யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அட்ரஸி. ஓகே, the one who receives the letter அவங்க வந்துட்டு அட்ரஸி. ஓகே, ஸோ சென்டர் ஓட அட்ரஸ், நெக்ஸ்ட் நேம் எழுதணும், அதுக்கப்புறம் யாருக்கு போகுது. ஓகே, ஸோ ஃப்ரம் டேட் டு சல்யூட்டேஷன். சல்யூட்டேஷன் என்ன அப்படின்னா ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம். ஓகே, ஆர் இன் கேஸ் ஆஃப் ஃபார்மலாக எழுதுறோம் அப்படின்னா இன்ஃபார்மலாக எழுதுறோம் அப்படின்னா டியர் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் ஃபார்மல் தான் கேட்பாங்க. பிகாஸ் நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ரொஃபஷனில் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் யாருக்கும் அனுப்ப போகிறது கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. ஸோ ஃபார்மல் லெட்டர் மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம். சப்ஜெக்ட் அப்படின்றது வந்துட்டு எதுக்காக நீங்கள் வந்துட்டு எழுதுறீங்க, ஒரே வேர்டில் வந்துட்டு எழுதிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸ் எழுதுறீங்க, அதில் வந்துட்டு ஏதோ ஒரு எரர் கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்கள், அதுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் அவார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா ரிகார்டிங் இன்க்ரீஸ் இன் மார்க், இல்லைனா ரிகார்டிங் அபவுட் மிஸ்கால்குலேஷன் இன் மார்க்ஸ், அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எதுக்காக நம்ம எழுதுறோம், அந்த பர்பஸ் என்ன அப்படின்றதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இது பார்த்த உடனே அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும், ஓகே இதை பற்றி தான் பேச போகிறாங்க, அப்போ நம்ம அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு நம்ம யோசிச்சு வைக்கிறது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டென்ட். யூஸ்வலி எந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் ப்ரொவைட் வித் 3 பேராகிராஃப். ஓகே, ஸோ 3 பேராகிராஃப் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன், அப்புறம் கண்டென்ட், எதுக்காக மெயினாக இது இன்ட்ரடக்ஷன்ன்றது நீங்கள் யார், அந்த செல்லர் அதாவது அந்த ரெசிபியன்ட்டுக்கு உங்களை எப்படி இன்ட்ரோ கொடுக்குறீங்க, நீங்கள் யார் அப்படின்றது அவருக்கு தெரியணும், புரியணும். ஓகே, ஸோ அதுக்கு இன்ட்ரோ, நெக்ஸ்ட் கண்டென்ட் அண்ட் தென் கன்க்ளூஷன். கன்க்ளூஷனில் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த லெட்டர் மூலியமா என்ன வேணும், எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டென்ட்ல எழுதுவீங்க. ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்துட்டு இதில் வரும். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கோர்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி கோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு தேங்கிங் யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு எழுதுறது, அண்ட் யுவர்ஸ் ட்ரூலி. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் வந்துட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் ட்ரூலி. ஓகே, இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யுவர் சிக்னேச்சர். ஓகே, ஸோ கண்டென்ட்க்கு அப்புறம் தேங்கிங் யூ அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கோர்ஸ் அப்பவே தேங்கிங் யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் ட்ரூலி. ஓகே, ஸோ இன்னும் கிளியராக எழுதணும் அப்படின்னா தேங்கிங் யூ.
yours faithfully. Okay, so this is the format. In some cases என்ன ஆகும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே. ஸோ இன் சம் கேசஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நார்மலாக லெட்டர் எழுதும்போது என்ன பண்ணுவோம், ஃப்ரம் எழுதிடுவோம், டேட்டு பிளேஸு இங்கே எழுதுவோம். ஓகே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னையோட டேட் 24th அப்படின்னா அதுக்கு கீழே நான் பிளேஸ் மறுபடியும் சென்னை அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சில பேர் எழுதுவாங்க. திஸ் இஸ் ராங், இது இப்படி எழுதுனா மார்க் வந்துட்டு அவார்ட் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, ஸோ யூ நீட் டு பி ஷோர் இன் தட் பார்ட் ஆஸ் வெல். ஸோ இதுதான் ஃபார்மெட் அப்படின்னா யூ நீட் டு ஃபாலோ திஸ் ஃபார்மெட் ஸ்ட்ரிக்ட்லி, அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு மார்க். ஸோ சென்டர் அட்ரஸ், டேட், நேம் ஆஃப் தி அட்ரஸி, சல்யூட்டேஷன், கண்டென்ட், காம்ப்ளிமெண்ட்ரி கோ, சிக்னேச்சர். அதாவது ஃப்ரம், டேட், டு, respected sir or madam, subject, content, complimentary codes and your signature. Okay, so this is very important. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சர்க்குலர். சர்க்குலர் அப்படின்றது வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு நம்ம தரோம் அப்படின்னா அதை வந்துட்டு சர்க்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோட்டீஸ் அப்படின்றது வந்துட்டு ஓவராலா கொடுக்கறது வந்துட்டு நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சர்க்குலர் நம்பர். ஸோ இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா இந்த இதுக்கு வந்துட்டு கம்பல்சரி அவுட் சைட் பாக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த பாக்ஸ் வந்துட்டு கம்பல்சரி போட்டாகணும். திஸ் கேரிஸ் 0.5 மார்க். ஓகே, திஸ் கேரிஸ் 0.5 மார்க். அண்ட் ஹெட்டிங் இஸ் வந்துட்டு இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். லைக் இது வந்துட்டு ஃபார்மல் ஹெட்டிங்காக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபார்மல் ஹெட்டிங்காக இருக்கணும். லைக் கேட்சியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது ஹெட்டிங்லாம் இதுக்கு வந்துட்டு தேவை கிடையாது. ஸோ சர்க்குலர் நம்பர் இன்கேஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல, கொஷனில் எதுவுமே சர்க்குலர் நம்பர்லாம் ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி புட் எக்ஸ். ஓகே, இன்டூ. ஸோ டேட் என்னைக்கு எழுதுறீங்களோ அந்த டேட், கொஷனில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்க டேட், ஆர் நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டேட். சல்யூட்டேஷன் சேம் அஸ் ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம். Okay, and then your content. Again, your content should carry 3 parts. First part is the introduction part, second is the main content part, and the third is the conclusion part. Okay, so introduction is what is this circular is about. Main content is that you are giving the details about the circular. Aதாவது for example in the circular is regarding about excursion or something, a trip, tour அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இன்ட்ரடக்ஷன்ல வந்துட்டு we have planned so and so for a tour அப்படின்னு போட்டுட்டு நம்ம எங்க போறோம் அப்படின்றதெல்லாம் மெயின் கண்டென்ட்ல. அதாவது இன்னைக்கு இந்த டேட்க்கு போறோம், இந்த பிளேஸ்க்கு போறோம், ஃபீஸ் வந்துட்டு இவ்வளோ அண்ட் என்னைக்குள்ள பே பண்ணணும் அதெல்லாம். ஸோ கன்க்ளூஷன் வந்துட்டு என்ன ஆகும், கைண்ட்லி சப்மிட் திஸ் ஃபார்ம், கைண்ட்லி சப்மிட் திஸ் அக்செப்டன்ஸ் இன் அ ஃபார்மல் லெட்டர், அந்த மாதிரிலாம் லாஸ்ட் ஃபைனல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ எஸ் அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு சர்க்குலர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த சர்க்குலர்லயும் சிக்னேச்சர் இருக்கணும். ஸோ லெட்டர்லயும் சிக்னேச்சர் இருக்கணும், சர்க்குலர்லயும் சிக்னேச்சர் இருக்கணும். ஸோ இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா சர்க்குலர் நம்பர், ஹெட்டிங், டேட் இந்த சைடு வரணும், டேட் வந்துட்டு டுவர்ட்ஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைடு வரணும், அண்ட் ஹெட்டிங்க்கு அப்புறம் சர்க்குலர், கண்டென்ட் அண்ட் சிக்னேச்சர். ஹெட்டிங் வந்துட்டு ஃபார்மல் ஹெட்டிங்காக இருக்கணும். ஓகே, ஸோ சல்யூட்டேஷன் ரெஸ்பெக்டட் சார் ஆர் ரெஸ்பெக்டட் மேடம். கண்டென்ட் ஷுட் கேரி 3 parts, which is first part is the introduction part, second is the main content part, third is the conclusion part, and the signature. Okay, so you need to put your signature here. So in case questionல வந்துட்டு ஏதாச்சும் நேம் கொடுத்துருக்காங்க, say for example Ram is issuing and circular அப்படின்னா don't put your signature if your name start with S. Say for example I'm taking the name of Sam. Okay, so இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகுது, உங்க பேர் சாம், இங்க வந்துட்டு ராம்னு இருக்கு அப்படின்னா don't put Sam here, or don't put a sign starting with S, just write Ram. Okay, ஸோ எஸ், தென் வந்துட்டு ப்ரிசிஸ் ரைட்டிங் அப்படின்றது வந்துட்டு சம்மரியை தான் ப்ரிசிஸ் அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபார் திஸ் ஹெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் திஸ் ஹெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஹெட்டிங் எப்படி எழுதலாம் அப்படின்னா அந்த பேராகிராஃப் கொடுத்துருக்க பேராகிராஃப் வந்துட்டு எதில் டீல் பண்ணுதோ அந்த ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஓகே,
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க which is all about education system or COVID-19 அதை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க வந்துட்டு ஹெட்டிங் COVID-19. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு போட்டு எழுதணும். ஸோ சம்மரி ஆஃப் தி பேராகிராஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். திஸ் இஸ் ஆல்சோ அன் அனதர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். லைக் ஒரு பேராகிராஃப்ல வந்துட்டு 5 to 6 பேராகிராஃப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ நீட் டு மேக் தட் இன்டு அ சிம்பிள் 10 லைன் பேராகிராஃப். ஓகே, ஸோ 10 லைன் பேராகிராஃப் வரும்போது ஸோ 6 பேராகிராஃப்ஸ் ஆஃப் 10 லைன் ஈச் அப்படின்றப்ப யூ வில் பி ஹேவிங் அரௌண்ட் 60 லைன்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு மினிமைஸ் த 60 லைன்ஸ் இன்டு 10 லைன்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10 லைன்ஸ்ல யூ நீட் டு கவர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் விச் வாஸ் தேர் இன் தட் 60 லைன்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன் தி கிவன் 15 minutes பிஃபோர் தி 2 o'clock அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ், what it is called is key points. Okay, so key points வந்துட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்க வந்துட்டு படிக்கும்போது கீ பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்மரி எழுதும் போது you should check whether you are covering all the key points you have underlined. Okay, provided it should not exceed maximum of 8 to 10 lines. Okay, please make sure that you are completing within this amount of lines. Okay, so otherwise in exceptional cases you can go up to 14 lines. Okay, so this is what this is. And heading is important. Heading carries 1 mark. Okay, so and next is the article rating. So what is an article? Article is nothing but publishing something, publishing some news. Okay, or delivering something in your own way. Okay, for example in case of speech அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்துட்டு பேசுவீங்க. ஸோ நீங்க என்ன சொல்வீங்க, namaste to one and all present here, I'm standing before you all to render a speech about மகாத்மா காந்தி. அந்த மாதிரி நீங்க வந்துட்டு பேசுவீங்க. ஓகே, பட் ஆர்டிகல் ரைட்டிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க வந்துட்டு எழுதணும். ஸோ இந்த சொல்லக்கூடிய விஷயத்துல வந்துட்டு நீங்க என்ன எழுதுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எது பத்தி எழுதுறீங்க அப்படின்றக்கூடிய தலைப்பு. ஓகே, ஸோ ஹெட்டிங் வந்துட்டு அந்த ஆர்டிக்கல் நீங்க எதை பத்தி எழுதுறீங்க அப்படின்றது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்க வந்துட்டு இது பத்தி தான் எழுத போறீங்க, இதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதுங்க அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ பிக் தட் லைன் அண்ட் ரைட் இட் அஸ் ஹெட்டிங். ஓகே, ஸோ இன்கேஸ் அவங்க வந்துட்டு ஒரு பெரிய சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி COVID-19 வந்துட்டு இப்படி அஃபெக்ட் ஆச்சு, அதை பத்தி நீங்க வந்துட்டு ஒரு இது எழுதணும், அந்த COVID-19னால நிறைய டெத்ஸ் வந்துட்டு நடந்தது. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா ஒரு ஹெட்டிங் மட்டும் ஒரு 4 words ஹெட்டிங் மட்டும் கொடுக்காம அவங்க வந்துட்டு ஒரு 2 to 3 லைன்ஸ்ல ஒரு கேஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த சுச்சுவேஷன்ல யூ நீட் டு ஃபைண்ட் வாட் தட் ஹெட்டிங் குட் பி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-4 லைன் வந்துட்டு எஜுகேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேக் தி டைட்டில் அஸ் எஜுகேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆத்தர்ஸ் நேம் கொஸ்டின்ல ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா சிம்பிளி புட் ஆத்தர்ஸ் நேம் ஆர் இன் தி பிராக்கெட் யூ ரைட் யுவர் நேம். ஓகே, so in most of the cases we won't write our name because simply write x name. Okay, so this is more than enough because examination hall la நம்ம பேர் எழுத கூடாது. Okay, though our signature will contain our name, but most of the cases please do avoid your names in the examination paper. Next வந்துட்டு introduction. Okay, so heading எழுதணும். heading இங்க by யாரு, then introduction, content and conclusion same as the paragraph. Okay, so 3 paragraph பிரிக்கணும். ஓகே, ஸோ 3 பேராகிராஃபா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுல இன்ட்ரடக்ஷன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல என்ன எழுதணும், நீங்க எதை பத்தி பேச போறீங்க அப்படின்றத எழுதணும். ஸோ இது வந்துட்டு ஸ்பீச் ஃபார்மேட்ல இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு இதை பத்தி நான் பேச போறேன் அப்படின்றது எழுதக்கூடாது. ஸோ இன்ட்ரடக்ஷன் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஸ்டோரி புக்ல எப்படி ஆரம்பிப்பாங்க, ஒன்ஸ் அப்பான் அ டைம் there was a old man in that village அப்படி ஆரம்பிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ வந்துட்டு இதை பத்தி தான் நான் பேச போறேன் அப்படின்றத அப்படியே டைரக்டா சொல்லிடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டென்ட் என்ன அப்படின்னா மெயின் பார்ட். இப்போ வந்துட்டு எஜுகேஷன் பத்தி எடுத்துக்க போறீங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு உண்டான ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஓகே, இஃப் யூ ஆர் நாட் ஷுர் அபவுட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அக்கார்டிங் டு ரிசர்ச் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். ஓகே, அக்கார்டிங் டு அ ரிசர்ச் அப்படின்னு போட்டுட்டு
this statement was made அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன் பார்ட் இஸ் நத்திங் பட் யூ நீட் டு கம்பைன் போத் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கண்டென்ட் பார்ட். ஓகே, யூ நீட் டு கம்பைன் 1 and 2. You need to combine both introduction and content part. Okay, so ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது இதை பத்தி நான் வந்துட்டு பேசலாம் அப்படின்னு நான் வந்தேன் அண்ட் எதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இதுக்குண்டான என்னோட கன்க்ளூஷன் இதுதான் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹாவ் கிவன் எ கேஸ் ஸ்டடி, அதுல இருந்து நீங்க ஒரு கன்க்ளூஷன் எடுப்பீங்களா? ஸோ அதே மாதிரி தான் திங்க் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கண்டென்ட் ஆஸ் அ கேஸ் ஸ்டடி அண்ட் கம் அவுட் வித் அன் கன்க்ளூஷன். ஓகே, கன்க்ளூஷன் கேரிஸ் 1 mark. Okay, a heading carries 1 mark, author's name carries 1 mark. So these are those scoring points. Okay, even if you don't know about what education is or what other topics COVID-19 is, just simply write heading, write the author's name, give breakup. Okay, this is more than enough. You can easily score at least minimum of 2 mark. Okay, so the next thing is this report writing. What is a report writing? Report writing is nothing but a thing you are giving a report on. Report on is like you are giving your opinion, you are sharing the information formally. Okay, so that is a legal part of thing. Okay, so எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரிப்போர்ட்டை வந்துட்டு மூணா பிரிக்கிறாங்க. ஸோ மூணா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, newspaper report, magazine, and formal report. Okay, so report writing are of 3 types. One is newspaper report, magazine, and formal report. Okay, so newspaper report, magazine, and formal report. So moving on with newspaper report, பார்த்தோம் அப்படின்னா first center of the pageல title எழுதணும் and towards your right hand side corner வந்துட்டு writer is nothing but by யாரு. Okay, so by யாரு, இது மோஸ்டா கொஸ்டின்ல கொடுப்பாங்க. கொஸ்டின் கொடுக்கல அப்படின்னா by you can write any name, ram or so. கீழே வந்துட்டு assumption எழுதிருங்க. ஓகே, so this report is written by ram அப்படின்னு நீங்க வந்துட்டு போட்டுருங்க. ஓகே, so next இந்த சைடு வந்துட்டு place and date and then content. Again content is to be divided into 3 part. Okay, so 3 part வந்துட்டு ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் introduction, content, conclusion இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பட் ஸ்பிளிட் இட் ஆஸ் 3 பார்ட். ஸோ மொத்தமாக உங்களுக்கு தெரியக்கூடிய ஐடியாவை 3 பார்ட்ஸாக பிரிச்சு எழுதுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மேகசின்ல எப்படி எழுதுறோம் அப்படின்னா, டைட்டில், ரைட்டர் அண்ட் கண்டென்ட் சேம் அஸ் நியூஸ் பேப்பர், பட் இங்கே வந்துட்டு பிளேஸ் அண்ட் டேட் வராது. அண்ட் ஃபார்மல் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, டு யாருக்கு, ஃப்ரம் யாருக்கு, டேட், சப்ஜெக்ட், கண்டென்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா லைக் என்ன சொல்றது, ஒரு லெட்டரோட இன்ஃபார்மல் வே, ஒரு கொலாப்ஸ்டான வேல தான் இது வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, டு, ஃப்ரம், டேட், சப்ஜெக்ட், கண்டென்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ டூல யாருக்கு அப்படின்னா, யாருக்கு நான் இந்த ரிப்போர்ட் வந்துட்டு மேக் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன் கேஸ் ஆஃப் கார்பரேட், இது கார்பரேட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆடிட் ரிப்போர்ட், அப்புறம் and there are many other report இருக்கு. ஓகே, ஸோ அந்த ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்னா, இந்த ஆடிட் ரிப்போர்ட் நான் யாருக்காக பண்றேன் அப்படின்றது, அண்ட் தென் ஃப்ரம் யாரு, அதாவது எந்த ஆடிட்டர், நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் XYZ ஆடிட்டர் அப்படின்றது, அண்ட் தென் டேட், ஆன் விச் டேட் ஐ எம் ப்ரிப்பேரிங் திஸ் ரிப்போர்ட், சப்ஜெக்ட் வந்துட்டு எந்த, அதாவது முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி தான் எதுக்காக இந்த ரிப்போர்ட் வந்துட்டு மேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இந்த மாதிரி இதை ஆடிட் பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதுறது. Content is nothing but same as you will write in letter. Okay, so in the audit பண்ணியிருக்கீங்க, அந்த ரிப்போர்ட் மூலியமா what are the assumptions you have got, what are the assertions you have made, what are the conclusion you have been arrived at. Okay, so அந்த மாதிரி things எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு எழுதுறது. Okay, so conclusion is the final, what is your opinion on that, what is your opinion on that, are you okay with whatever you have done before, if you are not okay, provide with certain reasons why you are not okay with. Okay, so அந்த மாதிரி எழுதுறது தான் இந்த report. Okay, so most of the cases formal report will not be asked, they may ask you newspaper report or magazine. Okay, so but be sure with this also. Okay, we cannot completely avoid this. Okay, so to எழுதணும், from எழுதணும், date எழுதணும், subject எழுதணும், content and conclusion. Okay, signature is not important in case of report. Okay, அதுக்கு பதில் தான் நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா, in case of newspaper report and magazine you are writing your name, by whom. Okay,
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இமெயில். ஸோ இமெயில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டூ. ஸோ நம்மளோட இமெயில நம்மளுக்கு என்ன இருக்கும்? இப்போ ஒரு லேப்ல வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டூ தான் இருக்கும். ஓகே, தென் யூ வில் கெட் தி சிசி, பிசிசி. மோஸ்ட் ஆஃப் தி டைம் பிசிசி வில் பி ஹிடன். ஓகே, சப்ஜெக்ட், சல்யூட்டேஷன் அண்ட் மெயின் பாடி. ஓகே, ஸோ டூ அப்படின்ற இடத்துல வந்துட்டு ரெசிபியன்ட்டோட நேம். ஓகே, ஸோ ரெசிபியன்ட் மெயில் ID. So recipient is the person who is in receipt of this mail to whom I have been made an email. Okay, so யாருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த இமெயில் வந்துட்டு அனுப்ப போறேன் அப்படின்றவங்க தான் ரெசிபியன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சிசி. சிசி இஸ் நத்திங் பட் காப்பி டு. ஓகே, ஸோ காப்பி வந்துட்டு யாருக்கு அனுப்ப போறோம் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் போடுற மெயில் ஐடி வந்துட்டு யாருக்கு நான் இந்த இடத்துல ரெசிபியன்ட்க்கு அனுப்புறேனோ அவனுக்கும் இதை வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் இந்த மெயில் ஐடி. அதாவது இந்த பர்சனுக்குலாம் நம்மளுக்கு அனுப்புறாங்க அப்படின்றது. In case of very very confidential information, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே நம்ம இப்படி அனுப்புறது வந்துட்டு இவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றத நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட கான்ஃபரன்ஸ் காலில் போடுறோம், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னா நீங்க இன்னொரு பர்சனை வந்துட்டு லைன்ல வச்சுட்டே லைக் என்ன சொல்றது, நீ சைலண்டா இருந்து கேட்டுக்கோ, அவன் வந்துட்டு உன்னை பத்தி இப்படிதான் நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி sometimes some people will do. Okay, so அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த பிசிசி. ஸோ பிசிசி இஸ் அ பர்சன் ஹூ ரிமைன் சைலண்ட் அண்ட் ஹியர்ஸ் ஆல் யுவர் கான்வெர்சேஷன். ஓகே, ஸோ அதுதான் இன்விசிபிள் மெயில் ஐடி. அதாவது ரெசிபியன்ட் வில் நோ யார், அதாவது சாரி சென்டர் வில் நோ யார் அனுப்புறாங்களோ அவங்களுக்கு தெரியும் நான் யார் யாருக்கு அனுப்புறேன். ஆனால் ரெசிபியன்ட் வில் நாட் நோ யார் யாருக்கெல்லாம் நான் இந்த காப்பி அனுப்புறேன் அப்படின்றது. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வந்துட்டு வாட் ஃபார் யூ ஆர் ரைட்டிங் திஸ் இமெயில். ஓகே, ஸோ எதுக்காக நீங்க வந்துட்டு இந்த இமெயில் எழுதுறீங்க அப்படின்றது இங்க வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் தென் வந்துட்டு salutation. Salutation is nothing but respected sir or madam அந்த மாதிரி. ஸோ மெயின் பாடி அகைன் வந்துட்டு த்ரீயா பிரிச்சுக்கிறோம். அதாவது இன்ட்ரடக்ஷன் பார்ட், டிஸ்கஸ் தி மேட்டர் இன் டீடைல் அண்ட் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ ஆஸ் யூ ஆல்வேஸ் நோ இன்ட்ரடக்ஷன்ல எதுக்காக இந்த மெயில் ஐடி எழுதுறேன் அண்ட் நான் யாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் இன் த சென்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, கொடுக்கல அப்படின்னா ஐ எம் so and so this person, I am doing this, I am in relation with this. ஓகே, ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். அண்ட் டிஸ்கஸ் தி மேட்டர் இன் டீடைல். ஓகே, ஸோ எதுக்காக நீங்கள் வந்துட்டு இந்த மெயில் பண்ணுறீங்களோ அதை டீட்டெயிலாக எழுதுங்க. அண்ட் லாஸ்ட் திங் இஸ் கன்க்ளூஷன், வாட் யூ வாண்ட் ஃப்ரம் தட் ரெசிபியன்ட் அப்படின்றத வந்துட்டு கன்க்ளூஷன் இருக்கணும். அண்ட் க்ளோசிங் லைன் இஸ் நத்திங் பட் கைண்ட்லி please do the needy ASAP. ஸோ இப்படி போடுவாங்கல்ல, ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் டூ தி நீடி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அந்த மாதிரி கைண்ட்லி போட்டு எழுதுனா க்ளோசிங் லைன். அண்ட் யோர் சிக்னேச்சர் யூ கேன் ஆல்வேஸ் ரைட் யுவர் தேங்கிங் யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அதெல்லாம் கூட எழுதிக்கலாம். அண்ட் யோர் சிக்னேச்சர், திஸ் சிக்னேச்சர் ஷுட் contain name and contact details as well. ஸோ ப்ராக்கெட்ல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டூயிங் மை சிக்னேச்சர் அப்படின்னா ஓகே நான் வந்துட்டு நேம்ல ராம் அப்படின்னு போட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 9072 அந்த மாதிரி நான் வந்துட்டு போடுறேன். ஓகே, ஆர் இன்கேஸ் ஐ எம் நாட் மென்ஷனிங் மை மொபைல் நம்பர், ஐ வில் பி ரைட்டிங் மை இமெயில் ஐடி. ஓகே, ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நான் எழுதிடுவேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் email is all about. Email is also very very easy. Okay, so yes, then is that other than this there are resume writing, note making, and in case some cases they may also ask speech. So what is an speech? ஓகே, ஸ்பீச் என்ன அப்படின்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஸ்டேஜில் போயிட்டு நின்றுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆடிட்டோரியமில் இருந்து எல்லாருக்கும் ஸ்பீச் எப்படி கொடுப்பீங்க, ஃபர்ஸ்ட் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பீங்க. குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் present here. I am standing in front of you all to discuss on this topic. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பற்றி பேச ஆரம்பிப்போம். இதுதான் என்னோட டாபிக், இப்படின்னு இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கன்க்ளூஷன் என்ன பண்ணுவோம், ஒரு மாரல் மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருவோம். ஓகே, ஸோ சேம் வே யூ நீட் டு ரைட் இட். ஓகே, ஸோ என்ன பேசுறீங்களோ அதை அப்படியே ஸ்பீச்சா எழுதுறது அப்படிதான் ஸ்பீச். ஓகே, this should also contain heading. ஓகே, ஹெட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கெல்லாம் ஹெட்டிங்கு நான் போட்டிருக்கேனோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட்.